இப்போ ரேராக இருந்த ஒரு புற்றுநோய் நார்மல் ஆகுது அப்படின்னா நம்ம பழக்கவழக்கங்கள் தான் காரணம்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடிமையாகிறோம். இப்போ ஸ்மோக் பண்ணுறோம், அந்த டொபாக்கோ சூ பண்ணுறோம். அப்புறம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக இந்த பப்ஸ்லலாம் இருக்கிற கூலிப்பு, இந்த மாதிரி இந்த ஜென்சி பசங்க எல்லாருமே வந்து அதை ஒரு ஒரு த்ரில்லுக்காக பண்ணுறாங்க. அதில் பண்ண ஆரம்பித்து என்ன ஆகுதுன்னா அது நிறுத்த முடியாமல் ஒரு கட்டத்துக்கு போயிடுது. அதையே கண்டினியூ பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அந்த பழக்க வழக்கங்கள் மாற்றத்தினால அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், ஆல்கஹாலிசம் ரேம்பண்ட்டாக இருக்குது சொசைட்டியில். இப்போல்லாம் முன்னாடி ரொம்ப வயசானவங்க தான் ஓரளவு மதுப்பிரியர்களாக இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப இளம் வயதில் இருக்கிறவங்க, ரொம்ப சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து மதுக்கு போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் புற்றுநோயின் தாக்கம் ரொம்ப அதிகமாக சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிடுச்சு. முன்னாடியெல்லாம் புற்றுநோய்ங்கிறது வந்து ஒரு 50 வயசு 60 வயசு ஆளுங்களுக்கு வர ஆரம்பிச்சு இருந்த மாதிரி இருந்த புற்றுநோய் இப்போ வந்து ஒரு 30-40 வயசுலேயே வந்து புற்றுநோயின் தாக்கம் வந்து சமுதாயத்தில் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடு. இதுதான் மெயின் காரணம். ஆண்களுக்கு நிகராக பெண்களுடைய புகைப்பழக்கம் மட்டும் இல்லை, மது பழக்கமும் பரவி இருக்கிறத நம்ம சொசைட்டியில் இப்போ பார்க்கலாம். இது ஏன் வந்து நாங்கள் ஆண்கள் மட்டும் பிடிச்சா தப்பு, பெண்கள் பிடிச்சா தப்பு, ஆண்கள் மட்டும் பிடிச்சா தப்பு இல்லை, பெண்கள் பிடிச்சா தப்பான்னு கேட்பாங்க. ஒரு பெண் ஒரு புகைப்பழக்கம் இல்லை மது பழக்கத்தை அடிமையாகும்போது ஒரு குடும்பமே பாதிக்குது. ஆண் அடிமையாகும்போது அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். அது குடும்பத்தை மட்டும் பாதிக்கல, பெண்ணோட ஹெல்த்தை பாதிக்குது. பெண்ணோட ஹெல்த் எப்படி பாதிக்குதுன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வருது, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் மாதிரி டிசீஸ் வருது. அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பெண்களுக்கான ஹார்மோனல் திங்ஸ் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குழந்தை பேர் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ப்பில் ஒரு பெண் தான் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறார். நம்மளுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆணை விட பெண் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த குழந்தை வளர்ப்பும் பாதிக்கப்படுது, அதனால் அந்த குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் பெண்கள் யார் பண்ணாலும் தப்பு தான். பெண்கள் பண்ணும்போது சமுதாயம் ரொம்ப அதிக அளவு பாதிக்கப்படுங்கிறது தான் ஒரு இதுவாக இருக்குது. ஜென்சிக்கல் அட்வைஸ்னால் வந்து எதுவுமே த்ரில் இல்லை, எதுவுமே லைஃப்பில் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா அது ஒரு பெரிய த்ரில் நம்ம நினைக்கிறோம், அது கிடையாது. லைஃப்பில் நம்ம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நம்ம வந்து படித்து சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டு மூலமாக சாதிக்கலாம். உங்களுக்கு ரியல் த்ரில் எதில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் சமுதாய தொண்டோ இல்லை சேவையோ செய்யும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு உங்களை நம்பி ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆன பொசிஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ரியல் த்ரில் கிடைக்கும். நீங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த அற்ப விஷயங்களுக்காக, ஒரு வீக்கெண்ட்ஸில் பண்ணுற அற்ப விஷயங்களுக்காக நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பாதிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவைவ் ஆகி வர்றதுங்கிறது ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு வயசும் போயிடும். ஸோ அதனால் இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு